ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத் ஃபைண்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 31/8/2025 சண்டே அன்னைக்கு நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அந்த எக்ஸாமில் உள்ள தமிழ் கொஷின், ஜென்ரல் தமிழ் அப்படின்றது இந்த வீடியோ. அதுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒற்றுப்பிழையை கண்டறிக. ஒற்றுப்பிழை நமக்கு தெரியும், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றது தெரியும். ஸோ ஓடா குதிரை, இந்த இடத்துல இக்கு அப்படின்றது வரும். ஸோ ஆன்சர் ஓடா குதிரை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ ஓடா குதிரை. ஒற்றுப்பிழை கண்டறிக, ஆப்ஷன் பி ஓடா குதிரை. நெக்ஸ்ட்டு, எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. செகண்ட் கொஷின், எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட்டு உள்ள கிணறில்னு வராது, கிணற்றில், இந்த ரா தான் வரும். வல்லினத்தில் உள்ள ரா தான் வரும். ஸோ கிணற்றில் போட்டேன் அப்படின்னு வரும். இங்கே சுவற்றில் கிடையாது, சுவரில், இந்த ரீ வரும். சுவரில் வரைந்தேன். பூமி, ஆப்ஷன் சி, பூமியை வளம் வருவேன். வளம், இந்த லா கிடையாது, இந்த லா வரும். ஸோ ஆன்சர் கரெக்ட் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, வயிறு பசிக்கிறது. இதுதான் கரெக்டான ஆன்சர். எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு, ஆப்ஷன் டி, வயிறு பசிக்கிறது. தேர்ட் கொஷின், சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. ஓடுதல் அப்படின்றது இங்கே வந்து ஒரு தொழில் பெயராக இருக்குது. நெக்ஸ்ட்டு, மா அப்படின்றது பெரிய அப்படின்ற பொருளை தருது. இது வந்து உரிச்சொல்லாக இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு, போ அப்படின்றது ஒரு வினை, ஒரு செயலை குறிக்குது. ஸோ இது வந்து வினைச்சொல். டி, நன்மை அப்படின்றது ஒரு பண்பை குறிக்குது. இது வந்து ஒரு பண்பு பெயர். அப்போது ஓகே, அப்போது வந்துட்டு இதில் வந்துட்டு சரியான வினைச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, போ. ஃபோர்த் கொஷின், செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். பெயரை குறிப்பது பெயர் சொல். வினைனா செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் ஆப்ஷன் பி, வினைச்சொல் எனப்படும். ஃபிஃப்த் கொஷின், தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. தேடு என்பதன் வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளையாக இருக்கும், ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, தேடு அப்படின்றது ஆர்டர் போடுற ஒரு வினைச்சொல். அதோட வினையச்சம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு வினை, அதை கொண்டு முடிய வேண்டும். தேடுகிறான், தேடுகின்றன, இதெல்லாம் முடிகிற ஒரு இது எல்லாமே வந்துட்டு வினை முற்றாக இருக்கிறது. தேடிய பையன் அப்படின்றது ஒரு பெயர். ஸோ தேடிய அப்படின்றது பெயரச்சம். தேடி பார்த்தேன் அப்படின்றது ஒரு வினையச்சம். ஸோ தேடி அப்படின்றது தான் வந்து இங்கே தேடிய பையன் அப்படின்றது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம். அதே போல் நெக்ஸ்ட் பாருங்கள், தேடி பார்த்தேன் அப்படின்றது ஒரு வினைமுற்று. பார் அப்படின்றதுல தான் வினையை கொண்டு முடியும் எச்சம் தான் வினையச்சம். ஸோ தேடி பார்த்தேன். இன்னொன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, லாஸ்ட்டில் உள்ளது வந்து ஈ அப்படின்ற சவுண்டில் முடியும். தேடி பார்த்தேன், தேடி ஈன்னு வருதா. ஸோ இது வந்து வினையச்சம். சிக்ஸ்த் கொஷின், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல் கேள் அப்படின்றது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா, அது வேர்ச்சொல். இதோட வினைமுற்றுனா ஒரு முற்று பெற்ற வினை, ஒரு முற்று பெற்றிருக்கும் அந்த சொல். ஓகேவா, கேட்டு ஊன்னு முடியுதா, ஈன்னு வந்தால் அது வந்து வினையச்சம். அதே போல் கேட்ட அப்படின்னு வந்தால் அது வந்து பெயரச்சம். கேட்கும், கேட்டான், அவன் கேட்டான் அப்படின்னு முடிவு பெற்று இருந்தால் அதுதான் வந்து வினைமுற்று. கேட்கும் அப்படின்னாலும் அங்கே வந்து அது வந்து ஒரு பெயரச்சம் தான். கேட்கும் பையன் அப்படின்னு வரலுமா. ஸோ கேட்கும் அப்படின்றது பெயரச்சத்தை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, கேட்டான். ஏழாவது கொஷின், தணிந்தது இதன் வேர்ச்சொல் அறிக.
வேர்ச்சொல் அப்படின்றது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே உள்ளதுலேயே வந்து தனிந்த அப்படின்னு வந்தாலே பெயரச்சம் சொன்னேன். அப்படின்னு வந்தாலே வினையச்சம். தனிந்து அப்படின்னா வினையச்சம். தனி அப்படின்றது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வேர்ச்சொல். ஸோ இதில் வந்து ஆன்சர் தனிந்தது, அதன் வேர்ச்சொல் வந்து தனி அப்படின்றது தான் சரியான விடை. 8th கொஷின், ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமை பன்மை அறிந்து இது வந்து ஈஸியாக போடலாம். அல்ல அப்படின்றது ஒரு அக்ரிணை பன்மைக்கு மட்டும்தான் வந்து அல்ல அப்படின்ற வார்த்தை அப்படின்றது வரும். அவன் அப்படின்றது ஒரு ஆண்பாலை குறிக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் உள்ள அவன் அப்படின்றது நான் அவன் அல்ல அப்படின்னு முடியக்கூடாது. ஆண்பாலை குறித்தா அல்லன் அப்படின்னு முடியணும். செகண்டு, எழுதியது இவள் அல்ல. இவள் அப்படின்றது பெண்பால். ஸோ இவள் அல்லல் அப்படின்னு முடியணும். இவை பூக்கள் அல்ல. பூக்கள் அப்படின்றது அக்ரிணை பன்மை, அதாவது ப்ளூரல். ஓகேவா. அக்ரிணையில் பன்மையில் உள்ளதுக்கு தான் வந்து அல்ல அப்படின்றது வரும்னு சொன்னேன். ஸோ இது சரியான விடை. அவர்கள் கவிஞர்கள் அல்ல. கவிஞர்கள் அப்படின்றது உயர்திணை பன்மை. இதில் வந்து அல்ல அப்படின்னு வரக்கூடாது, அல்லீர் அப்படின்றது வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இவை பூக்கள் அல்ல அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. இவை பூக்கள் அல்ல. நெக்ஸ்ட் பார்த்தலாம். 9th கொஷின், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொள் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பெற்றுக்கொள் அப்படின்றது தான் வந்து கொள். கோல் அப்படின்றது கோல் மூட்டுறது, புறங்கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கோல் சொல்கிறது தான் வந்து கோல் அப்படின்றதோட மீனிங். ஸோ ஆப்ஷன் ஏ, பெற்றுக்கொள் கோல் சொல்லல். கோல் இதோட மீனிங் கொள் அப்படின்னா பெற்றுக்கொள், கோல் அப்படின்னா கோல் சொல்லல். ஆப்ஷன் ஏ அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு 10th கொஷின், குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. மலை இதோட நெடில் சொல்ல எப்படி மாற்றுறது? மேவை வந்து மா. ஸோ மலை மாலை அப்படின்றது. அதில் இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான். மலை மாலை. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. பிழை திருத்தம், சந்திப்பிழை. ஓகேவா. இது வந்து சேர்த்தெழுதுக தான். வண்ணம் ப்ளஸ் படங்கள் என்னும் சொல்லை சேர்க்கும்போது கிடைப்பது வண்ணப்படங்கள். வண்ணப்படங்கள் அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் சி. வண்ணம் ப்ளஸ் படங்கள் வண்ணப்படங்கள், அதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு, பொருள் தரும் ஓர் எழுத்து, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி தான் இது. உயர்வு அப்படின்றது சே அப்படின்றது தான் உயர்வு அப்படின்ற மீனிங். ஓகேவா. உயர்வு அப்படின்ற மீனிங் தர்ற ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா சே. ஓகேவா. தே அப்படின்றது கடவுள் அல்லது தெய்வம், அதை குறிக்கும். பை அப்படின்றது இளமையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு 13வது கொஷின், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது. சில்க் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்தை? பட்டுப்புழு தான் வந்து சில்க் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில்க் சட்டை அப்படின்றது பட்டு சட்டையை தான் இங்கே வந்து குறிக்குது. எனக்கு பட்டு சட்டை இருக்கிறது அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட்டு 14வது கொஷின், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். இது வந்து ஒரு இந்த கொஷின் வந்து ஒரு கான்ட்ரவர்சி தான். என்னென்னா, இனிய பாடல் ஈ அப்படின்ற உயிரெழுத்தில் ஒரு வார்த்தை அப்படின்றது ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு அப்படின்ற வார்த்தை போடக்கூடாது, ஓர் அப்படின்ற வார்த்தையை தான் போடணும். அது வந்து இங்கே எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. அதே போல் ஒரு அப்படின்ற ஓ அப்படின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி அது அப்படின்றது போடக்கூடாது,
அஃது அப்படின்ற வார்த்தையை தான் போடணும். அது இருக்குது, அது இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டவுட்லேயே வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு இதை கரெக்ட் பண்ணும்போது இது அப்படின்றது கரெக்டாக வருது. 15வது கொஷின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மன்னார்குடி. மன்னார்குடி அதோட மறு என்னன்னா மண்ணை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 16வது கொஷின், ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. ஓகேவா, ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல்லுக்கு இருவேறு பொருட்கள் அப்படின்றது இருக்கிறது தான் வந்து ஒரு பொருள் பன்மொழி. உலகம் அப்படின்றது தரணி, நானிலம், இது வந்து உலகத்தை குறிக்கிற சொல்லாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி அதுதான் கரெக்ட் ஆன்சர். இயம்பு, உரை, இதெல்லாம் வந்து சொல்கிறது, சொல் அப்படி அதோட மீனிங்காக இருக்கும். அல்லது வேறு வந்து செப்பு அப்படின்றது இதோட இன்னொரு மீனிங். பரிதி, கதிரவன் அப்படின்றது சூரியனோட வேறு பெயர்கள். மகவு, சேய், இது வந்து குழந்தையோட வேறு பெயர்கள். 17வது கொஷின், பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருந்தாத சொல் மேதி அப்படின்றது எருமை அப்படின்றத குறிக்குது. பகடு அப்படின்றது மாடு அப்படின்றது தான் குறிக்கும். வேரி அப்படின்றது ஒரு மலரை குறிக்குது. மாடு மாடு தான் நமக்கு தெரியும். மேதி அப்படின்றது எருமை அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். 18வது கொஷின், ஒரே பொருளை தரும் இரு சொற்களை கண்டறிக. ஓகேவா, விசும்பு அப்படின்றது வானத்தை தான் குறிக்கும். வானம், ஆகாயம் அப்படின்றது சரியான விடை. பகழவன் அப்படின்றது சூரியனை குறிக்கும். ஆம்பல் அப்படின்றது ஒரு மலரை குறிக்குது. வானம், விண், இது ரெண்டுமே வந்துட்டு வானத்தை தான் குறிக்குது, விசும்பை தான் குறிக்குது. ஆனால் ரெண்டுமே எது கரெக்ட் அப்படின்னா ஆகாயம், வானம், இதுதான் கரெக்ட் ஆன்சர். சூரியன் தெரியும், சந்திரனா நிலா. 19வது கொஷின், கும்பி என்பதன் பொருள். கும்பி அப்படின்றது வயிறு, கும்பி வயிறு. 20வது கொஷின், சரியான தொடரை கண்டறிக. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். இப்படி வந்து ஒரே இதை என்னென்னா இப்படி ஒரு 5 பொருட்களை பற்றி நாங்கள் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா சொல்லும்போது கடைசி இடத்துல மட்டும் அந்த கமா அப்படின்றது வராது, அதற்கு முன்னாடி உள்ள 4 இடத்துலையும் வரும். அப்படி ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. 21, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழை இல்லாதது. கர்ஜிக்கும் அப்படின்னா சிங்கம் தான் கர்ஜிக்கும். கத்தும் அப்படின்னா மாடு இல்லை ஆடு தான் கத்தும். யானை பிளிரும் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, மரபு பிழை இல்லாத சொல்லியது யானை பிளிரும். 22வது கொஷின், பொருத்தமானதை தேர்ந்தெடு. நேற்று மழை பெய்யும். பெய்யும் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது. நேற்று அப்படின்றது இது சரியானது கிடையாது. நேற்று மழை பெய்தது, இது சரியான விடை. நேற்று மழை பெய்கிறது, இது வந்து நிகழ்காலத்தை குறிக்கிறது. நேற்று மழை பெய்து கொண்டிருக்கிறது, இதுவும் நிகழ்காலத்தை தான் குறிக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி, நேற்று மழை பெய்தது அப்படின்றது சரி. பழவின் பால் சொல்லை கண்டறிக. பழவின் பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பழவின் பால். ஒன்றன்பால் அப்படின்றது அஃறிணை ஒருமை குறிக்கிறது. பழவின் பால் அப்படின்றது அஃறிணை பன்மையை குறிக்கிறது. அஃறிணை பன்மை இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மாடுகள். வந்தார்கள் அப்படின்றது பலர்பாலை குறிக்குது. வந்தான் அப்படின்றது ஆண்பாலை குறிக்குது. காடு அப்படின்றது ஒன்றன்பாலை குறிக்குது. பலர்பாலை குறிக்கும் சொல் எது? பலர்பால் அப்படின்றது ஒரு உயர்திணை பன்மையை குறிக்கணும். இங்கே வந்து அவர்கள் அப்படின்றது உயர்திணை பன்மையாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. அவன் அப்படின்றது ஆண்பால், அது அப்படின்றது ஒன்றன்பால், மாடுகள் அப்படின்றது பழவின் பால். பலர்பால் கேட்குறாங்க, ஸோ அவர்கள் ஆப்ஷன் டி. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை அப்படி அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை. ஓகேவா. செய்வினை. செய்வினை அப்படின்றது கவிதா உரை படித்தாள். இதுவே வந்து கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினையாக இருக்கும். கவிதா உரை படிப்பித்தாள் அப்படின்றது பிறவினை. ஸோ இங்கே செய்வினை கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, கவிதா உரை படித்தாள்.
27வது கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஆப்ஷன் சி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம்தான் பரணி. ஆப்ஷன் சி அப்படின்றது ரைட்டு. 28 சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்த நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்போம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார் அப்படின்றது கரெக்டானது. ஆப்ஷன் டி. இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் அப்படின்றது நீர்ப்பாசனத்தை குறிக்குது. ஸோ பாசான தொழில்நுட்பம். வேறு அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்றது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரசாயன தொழில்நுட்பம் அப்படின்றது கெமிக்கல் டெக்னாலஜி. விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்றது ஸ்பேஸ் டெக்னாலஜி. இங்கே கேட்டிருக்கிறது இரிகேஷன் டெக்னாலஜி. ஸோ பாசன தொழில்நுட்பம். ஃபிக்ஷன் அப்படின்னா ஒரு புனைந்த ஒரு கதையை தான் வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புனைவு அப்படின்றது கரெக்டு. இசைவு அப்படின்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே அக்ரி பண்ணிக்கிறது. அக்ரி அப்படின்றது தான் மீனிங். நுழைவு அப்படின்றது ஒரு என்ட்ரி, அது மாதிரி நுழைவு. விளைவு, ஒரு செயல் செஞ்சால் அதோட விளைவு அப்படின்றது அதோட எஃபெக்ட் தான் வந்து விளைவு. ஃபிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ புனைவு. ஆப்ஷன் டி. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்றது செவ்விலக்கியத்தை குறிக்குது. இதே பக்தி இலக்கியம் அப்படின்றது டிவோஷனல் லிட்ரேச்சரை குறிக்குது. பண்டைய இலக்கியம் அப்படின்றது ஏன்ஷியன் லிட்ரேச்சரை குறிக்குது. நவீன இலக்கியம் அப்படின்றது மாடர்ன் லிட்ரேச்சரை குறிக்குது. இங்கே கேட்டிருக்குது கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ செவ்விலக்கியம். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். புரிஞ்சதா? நெக்ஸ்ட்டு 32வது கொஷின், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சேட்டிலைட் அப்படின்றது செயற்கைக்கோள் அப்படின்றது தெரியும். மின்னணு கருவிகள்னால் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து மின்னணு கருவிகள். பதிவிறக்கம் அப்படின்றது நம்ம ஒரு இதை வந்து டவுன்லோட் பண்ணுறோம்ல, ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்றது தான் பதிவிறக்கம். போர்க்கருவிகள் அப்படின்றது வார் வெப்பன்ஸை குறிக்கிறது தான் போர்க்கருவிகள். இங்கே கேட்டிருக்கிறது சேட்டிலைட் அப்படின்றது செயற்கைக்கோள். 33 கலைச்சொல் அறிக. செயலர் அப்படின்றவர் மாலுமியை குறிக்குது. இதே வந்து சிறை காப்பாளர் அப்படின்றது ஜெயிலர், நமக்கு தெரியும். ஜெயிலர் அப்படின்றது சிறை காப்பாளர். போர் வீரன் அப்படின்றவங்க வாரியர். போர் வீரர் அப்படின்றது வாரியர். விமானி அப்படின்றவங்க பைலட். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழ் அறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 58 வயது. 2024 படி 1/1/2024 அவருக்கு 58 வயது நிறைவடைந்திருக்கணும். அவங்க இந்த திட்டத்தில் வந்து உதவித்தொகை அப்படின்றது பெறலாம். இது வந்து 4000 அப்படின்றது தராங்க. நெக்ஸ்ட்டு 35வது கொஷின், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. பால் பருகு அப்படின்றது சரியான விடை. தண்ணீர் நீர் அப்படின்றது குடி. சோறு உண் அப்படின்றது வரும். உணவு உண் அப்படின்றது வரும். சாப்பிடு அப்படின்றது வரும். 36வது கொஷின், மரபு தொடரின் பொருளை தேர்வு செய்க. சேவல் என்ன செய்யும்? கூவும் அப்படின்றது தெரியும். காலையிலேயே சேவல் கூவும் அப்படின்றது தெரியும். கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், காகம் கரையும். இங்கே கேட்டிருக்கிறது சேவல் அது கூவும் அப்படின்றது. 37 உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றது. 38 உவமை தொடரின் பொருள் தருக. வாழையடி வாழையாக, தலைமுறையாக.
அப்படின்றது சரியான விடை. ஓமை தொடரின் பொருள் எழுதுக. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது நீண்ட காலத்திற்கு உரியது. நீண்ட காலம் இருப்பது தான் ஆயிரங்காலத்து பயிர். திருமணம் அப்படின்றது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 குற்ற முறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பீர்? குற்ற முறையீடு. ஸோ குற்ற முறையீடு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கரெக்ட். கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்படின்றது கரெக்ட். ஆங்கில சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெழுதுக. டப்பிங். டப்பிங் அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிற அந்த வாய்ஸ் அப்படின்றது ஒளியை சேர்க்கிறது. ஒளி அப்படின்றது சத்தம். ஸோ இந்த ஒளி சேர்க்கை அப்படின்றது கரெக்ட். பட வீழ்த்தி அப்படின்றது ப்ரொஜெக்டர். ஒளி சேர்க்கை அப்படின்றது சயின்ஸில் வர ஃபோட்டோசிந்தசிஸ். பார்வை நிலைப்பு அப்படின்றது பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். டப்பிங் அப்படின்றது ஒளி சேர்க்கை. பட வீழ்த்தி அப்படின்றது ப்ரொஜெக்டர். ஒளி சேர்க்கை அப்படின்றது ஃபோட்டோசிந்தசிஸ். பார்வை நிலைப்பு அப்படின்றது பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். 42 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்றது அகழாய்வு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? கல்வெட்டியல் அப்படின்றது எபிகிராஃபி. பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். சிற்பக்கலை அல்லது இது ஸ்கல்ப்சர். அகழாய்வு எக்ஸ்கவேஷன் அப்படின்றது சரியான விடை. கல்வெட்டியல் எபிகிராஃபி, பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன், சிற்பக்கலை ஸ்கல்ப்சர். 43 ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுக்க. அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா வயலட் ரேஸ். வயலட் அப்படின்னாலே ஊதா அப்படின்றது தெரியும். புற ஊதா கதிர்கள் அப்படின்ற ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ அகசிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட். புற சிவப்பு அப்படின்னா அல்ட்ரா ரெட். சூரிய ஒளிக்கதிர்கள் அப்படின்னா சன்ரேஸ் அப்படின்றத குறிக்குது. இங்கே அல்ட்ரா வயலட் ரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ புற ஊதா கதிர்கள். 44 கேவ் பெயிண்டிங்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. கேவ் அப்படின்றது குகை. பெயிண்டிங் அப்படின்னா ஓவியங்கள். குகை ஓவியங்கள் அப்படின்றது சரியான விடை. 45 நடுவணரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அவருக்கு அஞ்சல் தலை அப்படின்றது வெளியிட்டு சிறப்பிச்சிருப்பாங்க. 2006ஆம் ஆண்டில் உ.வே.சாக்கு அஞ்சல் தலை அப்படின்றது வெளியிட்டிருப்பாங்க. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் துரைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர். சி இலகுவனார் இவரோட இயற்பெயர் லக்ஷ்மணன். முடியரசன் அவரோட இயற்பெயர் துரைராசு. கண்ணதாசன் அவரோட இயற்பெயர் முத்தையா. துரைமாணிக்கம் அப்படின்றது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். லக்ஷ்மணன் லக்வனாரோடது லக்ஷ்மணன், முடியரசு துரைராசு, கண்ணதாசன் முத்தையா. 47 தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுபவர் யார்? யார் அப்படின்னா தேவநேய பாவாணர் அப்படின்றது சரியான விடை. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். ஏழாதி அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியார் அப்படின்னா ஏழாதி. ஏழாதி என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் அப்படின்றது சரியான விடை. நல்லாதனார் இவர் எழுதினது திரிகடிகம். நப்பூதனார் முல்லைப்பாட்டு. ஔவையார் ஆத்திச்சுடி. நல்லாதனார் திரிகடுகம், நப்பூதனார் முல்லைப்பாட்டு, ஔவையார் ஆத்திச்சுடி. இங்கே ஏழாதி என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். நெக்ஸ்ட்டு 49வது கொஷின். 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல். 7 சீர் ஈரடி அப்படின்னாலே 2 அடிகள் உள்ள 7 சீர்களை கொண்ட திருக்குறள் அப்படின்றது சரியான விடை. 50வது கொஷின். விடுபட்ட சீர் கண்டறிக. ஒரு திருக்குறள் தான். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் ஏ உடையான். 51 வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும்
மேன்மை அடைவர். அதனால தான் வந்து ஒழுக்கமுடைமையில் உள்ள குறள் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்றது வரும். ஸோ ஒழுக்கம் உடையர் மேன்மை அடைவர். 52 இரு வினைகளின் பொரு வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சேர்ந்து சேர்த்து அப்படின்றது. சேர்ந்துனா ஒன்று சேர்றது, சேர்த்துனா எதையோ சேர்க்க போகிறோம், எதையோ சேமிக்க போகிறோம் அப்படின்றது. நானும் என் தம்பியும் சேர்த்து, அவங்க 2 பேரும் சேர்த்து கிடையாது, சேர்ந்து அப்படின்றது வரணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் அப்படின்றது சரியான விடை. 53 சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து விரித்து. விரிந்து விரிந்த நூலால் அறிவு விரித்தது. அறிவு விரிந்ததுன்னு சொல்லுவாங்க. விரித்த நூலால்னா நிறைய கண்டென்ட் உள்ள நூல்னால அறிவு அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்றது இது கரெக்டானது. நெக்ஸ்ட்டு பூவிதழ் விரிந்தது மயில் தோகை விரித்தது அப்படின்றது சரி. ஸோ 1, 3 சரியான விடை. ஆப்ஷன் சி 1 and 3 1 மற்றும் 3 சரி. 54 ஒற்றுப்பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒற்றுப்பிழை. வாழ்க்கை படகு, தண்ணீர் தொட்டி, மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். தண்ணீர் தொட்டி இங்கே இத்து அப்படின்றது வரும். இங்கே இதுவும் வந்து பிழையாக இருக்குது. வாழ்க்கை படகு மோர் குழம்பு. மோர் குழம்பு தான் சரியான விடை. 53 எதிர்ச்சொல் தருக. ஈதல். ஈதல் இன்பம். ஈதல்னா கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு உதவுறது, கொடுக்கிறது, கொடுத்தல், தருதல் அப்படின்றது ஈதல். அதோட எதிர்ச்சொல் அப்படின்றது கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் வாங்கிக்கிறது. ஸோ ஏற்றல் அப்படின்றது அதோட எதிர்ச்சொல். 56 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. கீர்த்தி அப்படின்னாலே புகழ் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? கீர்த்தி அப்படின்னா புகழ் அப்படின்றது மீனிங். 57 அழகிய மரம். அழகிய மரம் எச்ச வகையை கண்டறிக. மரம் அப்படின்றது ஒரு பெயர். பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல உள்ள எச்ச வினையை பார்க்குறோம். அது வந்து ஒரு காலத்தையோ செயலையோ அங்கே வந்து குறிக்கலை. காலத்தையோ செயலையோ குறிக்காமல் வெறும் பண்பை மற்றும் குறித்தால் அதற்கு பேர் குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? குறிப்பு பெயரெச்சம். 58 நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். பெயர் வினை. ஓகேவா? நில் அப்படின்றது வேர்ச்சொல், இதோட வினையால் அணையும் பெயர். வினையிலேயே வந்து பெயரை வந்து நமக்கு உணர்த்தும். நின்றான் அப்படின்றது வினைமுற்று. நிற்பான் அப்படின்றதும் வினைமுற்று. நிற்பாய் அதுவும் வினைமுற்று தான். ஸோ நின்றவன் அப்படின்றது பெயரை உணர்த்துது. ஸோ வினையால் அணையும் பெயர் நின்றவன். 59 ஏ, யா, அ, ஓ, ஏ ஆகிய வினா எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை. சொல்லோட முதல்ல வருபவை ஏ, யா, ஏ அப்படின்றது சரியான விடை. எங்கு முதல்ல வருதா, யாருக்கு, ஏன் அப்படின்னு வருதா. ஸோ வந்து இதுதான் வந்து முதலில் வருவன. 60 தமிழ் சொற்களில் இணை எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்துக்கு தான் வந்து இணை எழுத்து அப்படின்றது கிடையாது. 61 ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. அறம். ஒரு கூர்மையான கருவிக்கு பேர் தான் வந்து அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் அப்படின்னா தர்மம், நல்ல பண்பு, நல்ல நெறி தான் வந்து தர்மம் அப்படின்ற அறம்.
ஸோ ஆப்ஷன் டி. அறம் அப்படின்னா கருவி, அறம் அப்படின்னா தர்மம். 62 பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழையான சொல். தென்றல் அப்படின்றது 2 சுழியின் வரும். கண்டம் அப்படின்றது 3 சுழியின் வரும். மண்டபம் அதுக்கும் 3 சுழியின் வரும். ஸோ தென்றல், கண்டம், மண்டபம் அப்படின்றது சரி. 63 சேர்த்தெழுதுதல். நீல் ப்ளஸ் உழைப்பு, இல் ப்ளஸ் ஊ, லூ அப்படின்றது சரி. நீல் உழைப்பு அப்படின்ற ஆப்ஷன் டி அப்படின்றது கரெக்ட். பிரித்தெழுதுக. இடம் மெல்லாம், இடம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்றது சரியான விடை. பிரித்தெழுதுக. வெண்குடை, இது பண்பு பெயர். ஸோ வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு பிரியும். வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்றது பிரியும். ஆப்ஷன் பி. 66 தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். இதில் காய்கனி, அதோட கொத்து, அதை குறிக்கிறது தான் தாறு, குழை அப்படின்றது. இங்கே இளம் பருவத்தினர். தென்னம்பிழை. குலை அப்படின்றது நான் சொன்னேன் இப்போ தான். தென்னங்குழை அப்படின்னா தேங்காய், பல தேங்காய்கள் இருக்கிற ஒரு குழையை தான் அந்த கிளையை குறிக்கிறது. ஸோ வெள்ளை, மடலி, பைங்கூழ் அப்படின்றது சரியான விடை. 67 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வெறுப்பு அப்படின்னா மழை, வெறுப்பு அப்படின்னா மழை அப்படின்றது சரியான விடை. கழனி அப்படின்னா வயல், பரிதி அப்படின்னா சூரியன், முகில் அப்படின்னா மேகம். கழனி, வயல், பரிதி சூரியன், முகில் மேகம். இது கேட்டிருக்கிறது வெறுப்பு அப்படின்றது மழை. 68 சரணாலயம் என்பதன் வேறு பெயர். சரணாலயம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வாழ்கிறது, கால மாற்றத்திற்காக. ஓகேவா? புகலிடம் அப்படின்றது சரியான விடை. பறவைகள் சரணாலயம், புகலிடம் அப்படின்றது சரி. 69 சரியான பொருளை அறிக. முரளும் அப்படின்றது இசையை குறிக்குது. ஓகேவா? வண்டுகள் இசை குறிக்குது. இரு பொருள் தருக. சொல் அப்படின்றது மொழி, நெல், இந்த 2 பொருளையும் குறிக்குது. சொல் அப்படின்றது மொழி, நெல், 2த்தையும் குறிக்குது. 71 கை அப்படின்றது ஒழுக்கம், ஓரெழுத்து ஒரு மொழி. கை அப்படின்றது ஒழுக்கம். அஞ்சனம் அப்படின்னா மை. உண்ணன் அப்படின்னா தூ. இளமை அப்படின்னா பை. ஸோ கை அப்படின்றது கேட்டிருக்காங்க, ஒழுக்கம் அப்படின்றது சரி. எழுபத்திரெண்டு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். சேர்த்தல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்க்கிறது, ஸோ பிரிக்கிறது. அப்போது நீக்குதல் அப்படின்றது சரி. 73 எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தற்குறி இடம்பெற வேண்டும். இது எல்லாமே வினா எழுத்துக்கள், வினா சொற்கள். ஸோ வினாக்குறி அப்படின்றது இணைப்பெற வேண்டும். இந்த கொஷின் மார்க் அப்படின்றது இடம்பெற வேண்டும். 74 ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும். ஒரு எழுவாயை தொடர்ந்து பல தொடர்கள் இந்த அரைப்புள்ளி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு 75 அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினை முடிவை தெரிவு செய்க. அவன் அப்படின்றது ஆண்பால், பின்னாடி வந்தான் அப்படின்றது வரணும். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது சரி. வந்தது அப்படின்றது ஒரு அக்ரிணை பெயரை குறிக்குது. ஸோ அது வந்தது அப்படின்னு போடலாம். வந்தார் அப்படின்றது அவர் வந்தார் அப்படின்னு கொடுக்கலாம். வந்தாள் அப்படின்றது அவள் வந்தாள் அப்படின்றது குறிக்கலாம். இங்கே அவன் அப்படின்னு சொன்னதுனால அவன் வந்தான் அப்படின்ற ஆப்ஷன் டி அதுதான் கரெக்ட். 76 அவரள பிறவே அப்படின்ற தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை அப்படின்றது அக்ரிணையை குறிக்குது. உயர்திணை என்பது மக்கள் சுட்டே,
அஃறிணை என்பதாம் அவரளப் பிறவே அப்படின்னு ஒரு லைன். ஸோ அஃறிணையை குறிக்குது, அவரளப் பிறவே, மக்களை தவிர மீதி எல்லாம் அஃறிணை அப்படின்றது தொல்காப்பியம் கூறும் திணை விளக்கம். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தீர்வன தீர்ந்துவிடும் அப்படின்னா நீக்குதல், நீங்குபவை. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளா. ஸோ இது வந்து ஒரு பாடலில் உள்ள ஒரே பாடலில் உள்ள 4 சொற்பொருள் அப்படின்றது. ஸோ இதற்கு ஆன்சர் 1 2 3 4 இதுதான் சரியான விடை. 78 தொடர்வகை அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அப்துல் நேற்று வருவித்தான், செய்வித்தான், படிப்பித்தான், இது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை தொடர். 79 கலைச்சொல் அறிக. டிரான்ஸ்பரண்ட், இங்கேருந்து பார்த்தா அந்த சைடு அப்படியே தெரிகிறது தான் வந்து டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஒளி ஊடுருவ காட்சி அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றதோட மீனிங். 80 கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நானோ டெக்னாலஜி. நானோ டெக் அப்படின்றது மீநுண் தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. விண்வெளி அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. விண்வெளி கதிர்கள் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ். 81 கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வேலி அப்படின்றது சமவெளி அல்லது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. மலை அப்படின்னா மவுண்டைன் அல்லது ஹில். அருவி அப்படின்னா ஃபால்ஸ். காடு அப்படின்னா ஜங்கிள் அல்லது ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேலி அப்படின்றது பள்ளத்தாக்கு. 82 அட்வகேட் என்பதன் கலைச்சொல். லாயர் அட்வகேட் அப்படின்றது வழக்கறிஞர் அப்படின்றது சரியான விடை. டைரக்டிங் என்பதற்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? டைரக்டிங் அப்படின்னா இயக்குதல் அப்படின்றது சரி. 84 பழமொழியின் பொருளை தெரிவு செய்து எழுதுக. இது வந்து பழமொழியோட ஒரு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது இதோட ஃபுல் பழமொழி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. 85 பழமொழியின் பொருளை தெரிவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்றது. 86 பழமொழி உணர்த்தும் சரியான பொருளை கூறுக. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? தகுதி இல்லாதவனை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா அப்படின்றது மீனிங். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா அப்படின்றது சரி. 87 மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் தெரிவு செய்க. ஆ அப்படின்னா மாடு, அதோட கூட்டப்பெயர் அதாவது மரபு பெயர் என்ன அப்படின்னா நிறைன்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். மக்கட்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கல்லோட இதுதான் வந்து கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நிறை அப்படின்றது சரி. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து 4 கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. பீகார் மாநிலத்தின் மைய பகுதியான நாலந்தாவிற்கு அருகில் உள்ள ராஜ்கிர் நகரில் கிபி 5ஆம் நூற்றாண்டின் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். இங்குள்ள ரத்னோதாதி என்ற 9 மாடி கட்டிடத்தில் உண்மையின் மலை என்ற நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள், புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. நாலந்தா உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது. இங்கு 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள் இருந்தனர். பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளுடன் வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் போன்ற பாடங்களுடன் கற்பிக்கப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த ஊரில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்? ராஜ்கிர் அப்படின்ற பீகாரில் உள்ள ஒரு இடம். ராஜ்கிர் அப்படின்றது கரெக்ட். ராஜ்கிர் அப்படின்றது சரி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது 10,000 அப்படின்றது பார்த்தோம். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது.
5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் நூல்களின் எண்ணிக்கை, புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தோம்? 90 லட்சம் புத்தகங்கள், 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள் அப்படின்றது பார்த்தோம். பூங்கொடி என்னும் காவியத்திற்காக தமிழக அரசு முடியரசு அவர்களுக்கு பரிசு வழங்கிய வருடம் அப்படின்றது 1966. பூங்கொடி அப்படின்ற காவியத்திற்காக முடியரசன் அவருக்கு தமிழக அரசு பரிசு வழங்கிய ஆண்டு 1966. 94 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவரை கண்டறிக. கலங்காதிரு மனமே அப்படின்றது 1949 முதலாக பாடல் அப்படின்றது எழுதுகிறாரு யார்? கண்ணதாசன் அவர்கள். திரைத்துறைக்கு இது மூலியமாக தான் உள்ள வராரு. 95 தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று வீரமாமுனிவரை கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 96 சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜியு போப்? சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் வந்து சமயத்தொண்டு அப்படின்றது ஜியு பாப் வந்து செய்வார். சிறு பஞ்சமூலம், பஞ்சதந்திரம், 5 அப்படின்றது மீனிங். சிறு பஞ்சமூலம் 5 அப்படின்றது சரி. ஒவ்வொரு பாடல்களிலும் 5 கருத்துக்கள் அப்படின்றது இருக்கும். திரிகடுகம், திரி அப்படின்னாலே 3 அப்படின்னா 3 அப்படின்றது சரி. 99 கீழ்கண்ட குறளில் விடுபட்ட சீர் கண்டறிக. உளரென்னும் மாத்திரையர் அல்லர் பயவா களரணையர் கல்லாதவர் அப்படின்றது சரி. ஓகேவா? உளரென்னும் மாத்திரையார் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். கல்லாதவர்கள் களநிலத்தை சேர்ந்த போன்றவர்கள் அப்படின்றது மீனிங். 100 சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. செல்வத்துள் செல்வம்னு பார்த்தோன்னா நம்ம செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் அந்த குறள் நினச்சி செல்வத்துள் செல்வம்னு போட்டுறக்கூடாது. இது வந்து அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், பூரியம் கலின் உலா அப்படின்ற ஒரு குறள். அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் அப்படின்ற இந்த இதுதான் வந்து சரி. இப்போ வந்து தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸோட தமிழ் கொஷின் அப்படின்றது 100 கவர் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது கண்டனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.